ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளி சவுத் ஃபுட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சாத்துக்குடி வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். சாத்துக்குடி வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஜூஸ் போடுவோம், அதிகபட்சமா கீர் செய்வோம். ஆனா நம்ம சாத்துக்குடி வச்சு சூப்பரான ரசம் செய்ய போறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல 3 தக்காளி, நல்லா பழமா இருக்க தக்காளியா எடுத்து அதை வந்து கிரைண்ட் பண்ணிக்குவோம். ரொம்ப அரைச்சிடக்கூடாது, இது மாதிரி 1-2 இருக்க மாதிரி அரைச்சிக்கணும். அடுத்து ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு உரல்ல இது மாதிரி 6-7 பல்லு பூண்டு எடுத்து நல்லா தட்டிக்கலாம். மிக்சியில போடுறதுனாலும் போட்டுக்கலாம், 1-2 அரைச்சிக்கலாம். இது மாதிரி தட்டி போட்டா கொஞ்சம் நல்லா வாசமா இருக்கும். இது கூடவே கொத்தமல்லி இலையெல்லாம் எடுத்துட்டு அதோட தண்டு மட்டும் இருக்கும்ல, நம்ம வேஸ்ட்னு தூக்கி போட்டுருவோம். அது மாதிரி போடாம இந்த தண்டையும் அது கூட சேர்த்து நல்லா தட்டிக்கலாம். ரசம் நல்லா கமகமன்னு வாசமா இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து இது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். எல்லாம் நல்லா இடிச்சாச்சு. இப்ப இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமா வெந்தயம், 3 காஞ்ச மிளகாய் இது மாதிரி கிள்ளி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம இடிச்சு வச்சோம்ல பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அது கூட சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே பூண்டு சேர்க்கிறப்ப பூண்டோட வாசம் வந்து நல்லா இருக்கும். பூண்டு வந்து லைட்டா கொஞ்சம் கலர் மாறட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். அடுத்து கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்து 1-2 பிச்சு போட்டுக்கலாம். பூண்டு கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரசம் பொடி சேர்த்துக்கலாம். ரசம் பொடி எப்படி செய்யறதுன்னு நான் கூடிய சீக்கிரமே வீடியோ அப்லோட் பண்றேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலே ரசம் பொடி வந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க புளி கரைசலை அதுல சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட வேக வச்ச துவரம் பருப்பு, தண்ணியும் பருப்பும் சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாமே சேர்த்தாச்சு. லைட்டா கொதி வரட்டும். இப்ப சுத்திலும் இது மாதிரி கொதி வருது இல்ல, அப்பதான் வந்து பெருங்காயம் சேர்க்கணும். நம்ம தாளிக்கிறப்பயே சேர்த்தோம்னா அது கரிஞ்சு போன மாதிரி ஆயிடும். இந்த ஸ்டேஜ்ல சேர்த்தாதான் நல்லா இருக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நுர மாதிரி பொங்கி வரும். அந்த ஸ்டேஜ்ல வந்து ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. நம்ம எல்லா இன்கிரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. ஒன்னே ஒன்று மட்டும் தான் இன்னும் சேர்க்கல, அதான் சாத்துக்குடி. அதை வந்து எப்போ சேர்க்கறதுன்னு பார்ப்போம். இப்போ லைட்டாக பபிள்ஸாக வருது, கொதிக்குது. இப்போ கொஞ்சமா வந்து கொத்தமல்லி இலையை வந்து மேலே தூவி விட்டுக்கலாம். கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிட்டு தேவைன்னா உப்பு வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, அதனால வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அங்கங்க கொதி வர மாதிரி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து 3 சாத்துக்குடி எடுத்து நான் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஜூஸை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேற ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான சாத்துக்குடி ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சாத்துக்குடி வந்து நம்ம எப்பவுமே ஜூஸ் மட்டும் தான் போட்டு குடிச்சிருப்போம். இது மாதிரி டிஃப்ரெண்டாகவும் ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் நிஜமாவே சூப்பரா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட நம்ம திரும்பவும் சந்திக்கலாம். ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். பாய்.